இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி துலா ராசி. இந்த துலா ராசியில் எந்த ராசி உச்சமாகுது, எந்த ராசி நீச்சமாகுது? இந்த துலா ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் எந்த ராசிக்காரங்களாம் நண்பர்களாக இருப்பாங்க? குறிப்பாக இந்த துலா ராசிக்கு எந்த வயதில் தொழில் நல்லா அமையும்? இந்த துலா ராசி என்பவர்களுடைய ராசிக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுவாங்க? இந்த துலா ராசிக்கு எந்த உறவு ரொம்ப பக்கபலமாக இருக்கும்? இதை பற்றின முழு தகவலும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய துலா ராசி என்பவர்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, இதை பற்றின முழு தகவலுமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக துளாராசி அப்படின்னாவே மெதுவாக முன்னேறினாலும் பரவாயில்ல, பின்னோக்கி செல்லாமல் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். நல்ல மனம் உடையவங்க. ஏன்னா இந்த ராசியில் சுக்கிரன் ராசிநாதனாக இருக்கார். அதனால் அன்புக்கு உரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனே உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் இறைவனை எந்த இடத்துலையுமே மறந்து போக மாட்டாங்க. இறை அருள் எப்போ தனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. தோல்வியை பார்த்து துவண்டு போக மாட்டாங்க. ஒரு முடிவை கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக தான் எடுப்பாங்க. அந்த முடிவில் இருந்து வெளியில் வர மாட்டாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு போராடக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இந்த துளாராசியில் சனி பகவான் உச்சமாகிறார். சனி பகவான் தொழில்காரகன். அவரே இங்கு உச்சமாகும் போது பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் நல்ல ஒரு கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரிந்த உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறக்கூடியவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க, உண்மையானவங்களா இருப்பாங்க, உண்மையான அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. பொய்யா ஏமாத்துறது, இந்த மாதிரி யாராவது பிரச்சனை பண்ணுறது, நெகட்டிவாக பேசுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு இனிமையாக சமமாக பழகக்கூடிய அந்த மனோபக்குவம் உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இன்று இவங்க சிந்துற வியர்வையை நாளை ஒரு வெற்றியோட வைரமாக இவங்க மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு. எப்பவுமே சமநிலையோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீதி நேர்மையை எல்லா இடத்துலையும் நிலைநாட்டணும்னு நினைப்பாங்க. ஒரு பஸ்ஸுலேயே ஒரு துளாராசி என்பர் போகிறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல நீதிக்கு புறம்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தட்டி கேட்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க துளாராசி என்பராக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நியாயத்து பக்கம் நிற்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். துளாராசியில் பிறந்தவங்க யாருடைய மனதையும் காயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் உண்மைக்கு புறம்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துலையே அதை கண்டிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக யாரையாவது சமாதானப்படுத்தணும், ஒருத்தரை சமரசம் பண்ணணும், 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு பஞ்சாயத்தை சமரசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு துளாராசி என்பர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒப்படைங்க பாருங்கள், கரெக்டாக அக்யூரேட்டாக சமரசம் பண்ணுவாங்க. அது உறவுக்காரங்க சொந்தக்காரங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கத்தை கரெக்டாக தேர்ந்தெடுத்து அந்த பக்கம் வாதாடக்கூடியவங்களை இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இரு பக்கத்தையும் நல்லா அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த துளாராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் இவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பொருளாதார லெவலில் அடுத்த
இடத்துக்கு போகக்கூடிய ஒரு யோகமான ராசி தான் இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அடிக்கடி பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு, காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு, கணவன் மனைவியாக இருக்கவங்க கூட வாழ்க்கையை வந்து அப்படியே ரசித்து அழகாக கொண்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வர்ற வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கொஞ்சம் இடர்பாடு, ஒரு மனஸ்தாபம், அடிக்கடி ஒரு சண்டை சச்சரவு, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த துளாராசிக்கு பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறது, அழகு சாதன பொருள்கள் வாங்கிறது, கலையில் கொஞ்சம் ஈடுபாடு, பாடல் கேட்குறது, அதுவும் ரொம்ப பழமையான இனிமையான பாடல்லாம் கேட்குறது இந்த துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டையே கூட ஒரு ஏழ்மையான வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டை அப்படியே நீட்டாக அழகாக வைத்திருப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணவரவு இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுக்கிரனே ராசிநாதனாக இருக்கிறதுனால பணம் ஈட்டக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல வேலை அமையும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அருமையாக அவங்களுக்கு நடக்கும். குறிப்பாக ஒரு 27லேருந்து 29 வயதுக்குள்ளே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த துளாராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 25 வயசுக்குள்ளேயே இவங்களுக்கு காதல் வந்திருக்கும். ஏன்னா பெரும்பாலும் சுக்கிரனே உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமான ராசி தான் இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவு செய்வாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்து சொல்லும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு காதல் பிரச்சனை அடிக்கடி இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். முடிவெடுக்கும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சா கூட டக்குன்னு முடிவு பண்ணி அந்த தொழிலுக்கு தொடங்க மாட்டாங்க. ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு அலசி ஆராய்ந்து நம்ம பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த முடிவெடுக்க தாமதமாகும் போது மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பணம் இருந்தது அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு ஆடம்பர பொருள் வாங்கிடுவாங்க. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இவங்கக்கிட்ட இருக்காது. பெரும்பாலும் துளாராசி என்பவர்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். துளாராசி என்பவர் ஆணாக இருந்ததுன்னா பெண்ணுக்கிட்ட கொடுத்துருவாங்க. நீ இந்த வாழ்க்கையை இந்த பொறுப்பை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதே ஆணாக இருந்ததுன்னா பெண்ணாக இருந்ததுன்னா ஆணுக்கிட்ட பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த துளாராசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து டீப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து ரொம்ப டீப்பாக இறங்குறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். இந்த துளாராசியில் எந்த கிரகம் நீச்சமாகுதுன்னா சூரியன் வந்து இங்கே நீச்சமாகறார். அதனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பா கிட்ட பார்த்திங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடு இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும். அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லி தான் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அதனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனே வந்து இங்கே நீச்சமாகறார். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய தந்தைக்கிட்ட அடிக்கடி துளாராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க, அடிக்கடி கருத்து வேறுபாடு உங்களுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத. பெரும்பாலும் இந்த துளாராசிக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னா மிதுனம், கும்பம், சிம்மம், தனுசு இவங்கெல்லாம் நண்பர்களாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இவங்களே வாழ்க்கை துணையாக அமைந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். மிதுனம், கும்பம், ஏன்னா இதெல்லாம் காற்று ராசி. சிம்மமும் தனுசு வந்து நெருப்பு ராசி. இவங்க எல்லாமே நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு நல்லா பொருந்தி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி யாரு கூட கருத்து வேறுபாடு இந்த துளாராசிக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னா மகரமும் கடகமும் தான். இவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு வழக்கறிஞர் தொழில் அருமையாக அமையும். ஏன்னா இவங்களே வாதிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. வழக்கறிஞர் தொழிலை மட்டும் இவங்க தேர்ந்தெடுத்து படித்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. பெரும்பாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நியாயத்துக்காகவும் வாதிடக்கூடிய துளாராசி என்பவர்கள் வழக்கறிஞர் லாயர் தொழில் எடுத்து படிக்கிறது அருமையாக வரும் அப்படின்னு சொல்லலாம். நீதிபதி ஆகிறதுக்கான யோகம், சட்ட சம்பந்தமான எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அமோகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். ஆசிரியர் பணி, வங்கி சார்ந்த பணி, கணக்காளர், அரசு வேலை, காவல்துறை நிர்வாகம், ஃபேஷன் டிசைனிங்கு, அதே நேரத்தில் பியூட்டி பார்லர் வைக்கிறது, டிசைனிங் ஒர்க்கு, மீடியா சார்ந்த தொழில், சினிமா சார்ந்த தொழில், இசை, கலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அதிகமாக வரும்.
ஹோட்டல் பிஸ்னஸ் அருமையாக வரும். நகைக்கடை நடத்துறது, அழகு சார்ந்த தொழில் நிறுவனம் நடத்துறது, மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், இது எல்லாமே துளாராசிக்கு அருமையாக வரும். நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் துளாராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு 1, 6, 2 உடன்பிறப்புகள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க 3ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி இவங்களுக்கு எந்த மாதிரி இருக்காரோ அதை வைத்து தான் இவங்களுக்கு உடன்பிறப்புகள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுகள் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க, நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க, வாழ்க்கை துணை இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த துளாராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரிகளோட அன்பு ஆதரவு கிடைக்கும், நல்ல குருக்கள் கிடைப்பாங்க, நல்ல வழிகாட்டிகளாக ஒரு சில நண்பர்கள் கிடைப்பாங்க. அதனால் இந்த துளாராசிக்கு பெரும்பாலும் இவங்க எல்லாமே பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். காதலை உண்மையாக காதலிக்கக்கூடியவங்களாம் அந்த துளாராசி நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏமாற்றுறவங்கள கண்டால் பிடிக்கவே பிடிக்காது. காதலிச்சிட்டு இருக்கவங்க கூட ஒரு சிலர்லாம் ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி ஏமாத்துறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், சம்பாதிச்ச பணத்தை உடனே செலவு செஞ்சுடுவாங்க இந்த துளாராசி நண்பர்கள். சரி, இவங்களை பற்றி நிறைய விஷயம் நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்களுக்கு இன்றைய காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். துளாராசி என்பவர்களுக்கு இந்த பரபவ ஆடி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சின்ன சின்ன பற்றாக்குறை, ஒரு சில சிக்கல்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அந்த துளாராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு எப்படா திருப்பி கொடுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் அம்மனுடைய அருள், குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியமாக ஒரு சக்கரை பொங்கலாவது வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளும் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால சுப செலவு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க. ஏன்னா மாத பிற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சமாகிறார். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு அல்லது தாய் தந்தையருக்கோ ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பில்லை. சின்னதாக பிரச்சனை இருக்குள்ளே உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை எடுத்து அதன் பிரகாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதுவும் குரு பகவானும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இருந்தாலும் கடின உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் போராட்டமான ஒரு சூழ்நிலை தான் இந்த துளாராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லும்போது 31/7/2026 அன்று கடகராசியில் புதன் செல்ல இருக்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணையும் போது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியனோடு புதன் இணையும் போது புத ஆதித்ய யோகம் ஏற்படும். அப்படி ஏற்படும்போது குருவோடைய யோகமும் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். தொழிலில் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். வல்லமை பெற்ற 2 கிரகங்கள் ஒன்றிணையும் போது வங்கியில் உங்களுடைய சேமிப்பு உயரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9, 12 இந்த இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் தூரதேச பயணங்கள் எங்கேயாவது செல்ல வைப்பார். அதனால் ஏதாவது ஒரு ஆன்மீக தலமோ அல்லது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்கள் சென்று வரத்துக்கான ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது தான் கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இது எல்லாமே நிறைவேறத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. பொதுவாக சொல்லும்போது இந்த மாதிரி இருக்குது. திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த துளாராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. நீண்ட நாளாக போகணும்னு நினச்ச அந்த ஆலயத்துக்கு இந்த காலகட்டத்தில் போயிட்டு வருவீங்க. மாமா மைத்துனர்
இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு மங்கள ஓசை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். மாமனார் வீட்டுக்கோ அல்லது மைத்துனர் வீட்லேயோ ஏதாவது ஒரு விசேஷம் இந்த காலகட்டத்தில் அந்த துளாராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசியில் செவ்வாய் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 7 இந்த இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் மிதுனத்தில் இருக்கும்போது மன வருத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல வரும்போது சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரும். சொந்த பந்தங்களால் இருந்த பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரும். இதனால் வரைக்கும் எதெல்லாம் பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். செய்கிற தொழிலில் கூட சிறப்பான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. உங்களுடைய செல்வாக்கும் கூட படிப்படியாக உயரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது, மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களும் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் சென்றுட்டு வாங்க. ஏழை எளிய அன்பர்களுக்கு உணவு தானமோ அன்னதானமோ போட்டுக்கிட்டு வாங்க. கட்டாயம் நல்லது நடக்கும். மகிழ்ச்சியோடு இதை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய இந்த வழிபாடு அப்படிங்கிறது ஒரு இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. இதுவும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே நீச்சம் பெறும்போது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல அதிபதியான சுக்கிரனோடு நீச்சம் பெறும்போது ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் ஏற்படும். எதையுமே திட்டமிட்டு செயல்பட முடியாது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களுக்கு நேர்மாறாக ஒன்று நடக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் நீச்சமாகறதுனால ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தடையாகவும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்க போகுது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாத ஒரு சூழல்லாம் உருவாகக்கூடிய சூழல் இருக்குது. அதனால யாருக்கிட்டே கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதை எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத இப்போ இருந்தே யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சமாகும் நேரத்தில் புதுசாக எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் முயற்சியில் ஈடுபட வேணாம். புதுசாக தொழில் தொடங்குறது, புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறதன் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதனால குலதெய்வ பிரார்த்தனையை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவற விடாதீங்க. அதை கட்டாயம் செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.